அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக அனைத்து நியாய விலை கடைகளும் ஜனவரி 10ஆம் தேதி செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுநீள கரும்பு ஆகியவற்றை வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். மேலும் பொங்கல் பரிசுடன் விலையில்லா வேட்டி மற்றும் சேலை வழங்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளையொட்டி 1,14,61,61,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை இன்றே வழங்கிட முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அனைவருக்கும் இன்று அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 4 காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 9,532 உயர்வு என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் 2024இல் 6,244 இருந்தது. 2025இல் குரூப் 4 காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது 9,532 உயர்ந்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வுக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். 2024-25ஆம் ஆண்டிற்கான தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்டத்தின் தேர்வுக்கு, அதாவது NMMS என்ற தேர்வுக்கு 22/2/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் 8ஆம் வகுப்பு பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்ப படிவங்களை 24/1/2025 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: ஒன்றிய அரசு பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை நிலுவையில் வைத்துள்ளதால் பொங்கல் பரிசு ரூபாயை வழங்க முடியவில்லை என்று அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரண பணிக்கு ஒன்றிய அரசிலிருந்து 37,000 கோடி கேட்டோம். ஆனால் ஒன்றிய அரசோ வெறும் 276 கோடி மட்டுமே கொடுத்தது எனவும், அதேபோல பள்ளி கல்வித்துறைக்கு 2,155 கோடி ரூபாய் இதுவரை விடுவிக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆறாவது அறிவிப்பு: விரைவில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என சட்டப்பேரவையில் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். TRB மூலமாக 6,000 ஆசிரியர்களை நியமிக்க தேர்வுகள் நடந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் 3,198 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி தாமதமாகியுள்ளது. வரும் 21ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரவும் உள்ளது. நல்ல தீர்ப்பு கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 311 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பணி ஆணைகளை துணை முதலமைச்சர் வழங்கினார். மின்வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய செயலியையும் அவர் அறிமுகம் செய்தார். எட்டாவது அறிவிப்பு: 2024 குரூப் 4 தேர்வின் வினாக்களுக்கான இறுதி விடை குறிப்பை முதல் முறையாக இறுதி பட்டியலுக்கு முன்பே TNPSC வெளியிட்டுள்ளது. இதற்கு முன் TNPSC தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் இறுதி பட்டியல் வெளியான பின்னரே இறுதி விடை பட்டியல் வெளியிடப்படும். இந்த ஆண்டு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் தாங்கள் பெற உள்ள மதிப்பெண்களை கணக்கிட முடியும். ஒன்பதாவது அறிவிப்பு: தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். ஜனவரி 12ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.